வானமே சாயினும் மானம் பேணிடும் மரக்குல வேந்தன் இந்த புலி. அந்நியனுக்கு அடிபணிவதோ கூற்றுவனே எதிர்வந்து நிற்பினும் தலை தாழ்வதோ எப்படை சூழினும் நெற்கட்டஞ்சேவல் நிமிர்ந்தே நிற்குமென்று வீர சரித்திரம் படைத்த மாமன்னர் பூலித்தேவர் புகழஞ்சலி விழா வங்கத்து சிங்கத்தின் வடிவமாக தென்னாட்டிலே திகழ்ந்து அடக்குமுறை எதிர்த்து ஆங்கிலேயன் பூட்டிய அடிமை சங்கிலிகளை உடைத்து தியாக சரித்திரம் தீட்டிய தெய்வ திருமகன் தேவர் திருமகனார் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை இந்த தெற்கு சீமை போற்றுகின்ற வகையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய பெருமதிப்புக்குரிய அன்பு சகோதரர் டாக்டர் சேதுராமன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈடு இணையற்ற தலைமையேற்று நடத்தி வரும் என்னுடைய அருமை சகோதரி டாக்டர் புரட்சி தலைவி அவர்களினுடைய தூதராக இந்த மாபெரும் மாநாடு நிகழ்த்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அரிய உரை தந்து அமர்ந்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் என்னுடைய அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் இசக்கிமுத்து அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செந்தூர் பாண்டியன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அருமை தம்பி சரவணன், முன்னாள் அமைச்சரும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் கருப்பசாமி, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வீர் தம்பி டாக்டர் சதன் திருமலைக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணாமலை, ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி சந்திரா, தூத்துக்குடி மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ஜோயல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் கண்ணியத்துக்குரிய நாகூர் மீரா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சுப்பையா பாண்டியன், மாநில துணைத் தலைவர் சண்முகவேல் தேவர், நெல்லை மண்டல மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய செயலாளர் நத்தம் சிவசாமி, வரவேற்புரையாற்றிய அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் அமைப்பு செயலாளர் மாவண்ணா குருசாமி, மேற்கு மாவட்ட செயலாளர் குருநாதன், ஒன்றிய செயலாளர்களான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூர்த்தி பாண்டியன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிவசுப்பிரமணியன், அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் முருகன், பேரூர் கழக செயலாளர்களான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குமரேசன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருப்பதி, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் வனராஜ் உள்ளிட்ட மேடைகளை அமர்ந்திருக்கின்ற இயக்கங்களின் முன்னோடிகளே, பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்திருக்கின்ற தமிழ் பெருமக்களே, மழை இடி மின்னல் எது நேர்ந்திடனும் அதை பற்றி கவலை கொள்ளாது, இது மான மறவர்கள் உலவிய பூமி, வீரம் விளைந்த சீமை, தியாகத்தை மதிக்கின்ற பகுதி என்ற வகையில் நான் மேடையிலே இருந்து பார்க்கிற வேளையில் கண்ணு கெட்டிய தூரத்துக்கு அப்பாலும் கட்டுக்கடங்காமல் திரண்டிருக்கின்ற
பல்லாயிரக்கணக்கில் பொங்கி வரும் வெள்ளமாக குவிந்திருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடலேறுகளே, கழகத்தின் கண்மணிகளே, மூவேந்தர் முன்னணி கழக தோழர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நிறுவனங்களின் பிரதிநிதிகளே, வணக்கம். மாமன்னர் பூலித்தேவருக்கு புகழஞ்சலி தொடுக்க ஏற்றையிடம் வாசுதேவநல்லூர் என்று சிவகங்கையிலே விழா நடந்த வேளையில் நான் நம் பெருமதிப்புக்குரிய டாக்டர் சேதுராமன் அவர்களிடத்திலே தெரிவித்தேன். சிவகங்கையில் மருதுபாண்டியர்களுக்கு மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் டாக்டர் சேதுராமன் அவர்கள் பெருவிழா நடத்தினார்கள். அன்றும் கருமேகங்கள் குவிந்து கிடந்தன. பெருமழையும் பெய்ய தொடங்கியது. அந்த சிவகங்கை சீமையிலே திரண்டிருந்த மக்கள் மத்தியில் மருதுபாண்டியர்களினுடைய தியாகத்தை, அவர்களின் வீரஞ்செறிந்த வரலாற்றை ஒரு கடமை உணர்வோடு இந்த மண்ணில் வாழும் தலைமுறைக்கும், வளரும் தலைமுறைக்கும், வரப்போகும் தலைமுறைக்கும் நமது முன்னோர்கள் செய்த தியாகம் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் உரையாற்றிய அந்த நிகழ்ச்சியிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த மருத்துவர் சேதுராமன் அவர்களுக்கு, அதை போலவே சரித்திர புகழ் பெற்ற வாசுதேவநல்லூரில் மகாநாட்டை போல இந்த ஒரு நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்து கொடுத்து அதில் உரையாற்றுகின்ற உன்னதமான சந்தர்ப்பத்தையும் தந்திருக்கின்ற அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்திற்கு, அதனுடைய மதிப்புமிக்க தலைவர் டாக்டர் சேதுராமன் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற போது இந்த அக்டோபர் திங்கள் சரித்திரத்திலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய அக்டோபர் திங்கள். இந்த மாதத்தில் தான் 7ஆம் தேதி என்று தூக்கு கயிற்றை தாவி அழைத்து வரவேற்று மரணத்தை எதிர்கொண்ட பகத்சிங் பிறந்தார். அவரது நூற்றாண்டு நிறைவு விழாவை தலைநகர் சென்னையிலே நான் முன்னின்று நடத்தினேன். அதே உணர்வோடுதான் இன்றைக்கு வாசுதேவநல்லூரில் இந்த நாட்டின் விடுதலை வரலாற்றில் முதலாக வெள்ளையர்களுடைய படைகளை சிதறடித்து வாழ்வுயர்த்திய பெருவேந்தன் மாமன்னர் பூலித்தேவர் என்ற உணர்வோடு அவர் உலவிய இடத்தில், அவர் படை நடத்திய இடத்தில், அவருடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்ட பகுதியில், அவர் எழுப்பிய கோட்டையிலே பாய்ந்த பீரங்கி குண்டுகளுக்கு அஞ்சாது வீரமரவர்கள் போராடிய பகுதியில் இன்றைக்கு உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று நிற்கிறேன். ஒரு நெடிய வரலாறு காத்தப்ப பூலித்தேவருக்கு இருக்கிறது. எனக்கு தெரிய சரித்திரத்தில் 630 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்று குறிப்பு சுவடுகளின் அடிப்படையில் 1378ஆம் வருடம் வரகுடராம சிந்தாமணி பூலித்தேவர் தொடங்கி சரியாக இன்றைக்கு 630 ஆண்டுகள் ஆகின்றன. அவர்கள் வழி வழி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பெயர் சூட்டி வருகிற பொழுது பாட்டனின் பெயரை பேரனுக்கு சூட்டுகிற வழக்கம் நம் நாட்டிலே இருக்கிற காரணத்தால் காத்தப்ப பூலித்தேவர் என்ற பெயர் தொடர்ந்து 3 முறை பேரனுக்கு 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 என்று வந்து 4வது பெயராக 1715ஆம் வருடம் செப்டம்பர் 1ஆம் தேதி பிறந்த மாமன்னர் பூலித்தேவர் என்று வரலாறு மகுடம் சூட்டுகின்ற நாம் யாருக்காக விழா நடத்துகிறோமோ அவருக்கு சூட்டப்பட்டது காத்தப்ப பூலித்தேவர் என்ற பெயர். இன்றைக்கு 300வது ஆண்டு நெருங்க போகிறது. 1715 2015 வந்தால் 300 ஆண்டுகள் முடிந்து விட்டன. பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு விழா
தொடங்கி இருக்கிற நேரத்தில் தெய்வ திருமகன் தேவர் திருமகனுடைய நூற்றாண்டு விழா நிறைவு பெறப்போகிற நேரத்தில் 300வது ஆண்டு விழாவையும் இயற்கை என்னை உயிரோடு இருக்க அனுமதிக்குமானால் அது வரப்போகின்ற 15ஆம் வருடம் 2015ஆம் வருடம் 300வது ஆண்டு விழாவை இந்த மண்ணிலம் கொண்டாட வேண்டும். என் எண்ணத்தை பதிவு செய்கிறேன். என் போன்றவன் இருக்கலாம், இயற்கை என்னை பறித்துக் கொண்டு போகலாம். ஆனால் அந்த மன்னருக்கு விழா எடுக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம், நான் உலகத்தின் யுத்தகலங்களை ஆர்வத்தோடு படிப்பவன். உலகத்தின் மகாபெரிய வீரர்களினுடைய போர்க்கள காட்சிகளை நான் விருப்பத்தோடு படிப்பவன். சின்ன வயதிலிருந்தே என் உணர்வு அதுதான். நான் சிறுவனாக பள்ளியில் படிக்கிற போதும் நான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எழுதிய வியாசர் விருந்தை படிப்பதற்கு முன்பு பெரிய எழுத்து மகாபாரதத்தை மழை வர வேண்டும் என்பதற்காக ஊர்வலத்திலே விராடவர்மம் வசிக்கின்ற அந்த காலத்தில் நான் சிறுவனாக நான் மகாபாரதத்தை படிக்கிற போது என் மனம் கவர்ந்த காட்சி அந்த 13ஆம் போர்ச்சருக்கம் அபிமன்யு வரை காட்சிதான். அதை போல கம்பனின் ராமாயணத்திலே என் உள்ளம் கவர்ந்த காட்சி நிகும்பரை வேள்வி சிதைக்கப்பட்ட போது களத்திலே போராடிய இந்திரஜித்தினுடைய வீர காட்சிதான். இது என்னுடைய உணர்வு. அதே உணர்வோடு உலகத்தில் எங்கெல்லாம் வீர போர்க்களங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சரித்திர ஏடுகளை தேடி படிக்கின்ற வழக்கம் எனக்கு உண்டு. அப்படி படித்ததிலே மனதை கவர்ந்த இடம்தான் தெர்மாப்பிளே போர்க்களம். 300 வீரர்கள், லட்சம் வீரர்களை திகைக்க வைத்த அந்த வீர போர்க்களம். அந்த வகையில் இந்த மண் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடி முன்தோன்றி மூத்த தமிழ்குடியின் வரிசையிலே 1715 பிறந்து 11 வயதிலேயே அரியணைக்கு வர நேர்ந்த சின்னஞ்சிறு பிள்ளையாக வர நேர்ந்த காத்தப்ப பூலித்தேவர் அவர் நடத்தி இருக்கக்கூடிய போர்க்களங்களை பார்த்தேன். அவருடைய வீரத்தை, படைகளை வகிக்கக்கூடிய திறமையை, எதிரிகளை சின்னாவினமாக்கக்கூடிய ஆற்றலை, அவருடைய போர் உரையை படித்த போது நான் திகைத்து போனேன். அப்படிப்பட்ட பூலித்தேவர் வரலாற்றை இந்த மண்ணில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இது ஏற்ற இடம். பக்கத்திலே நெல்கட்டஞ்சேவல், அதற்கு நெல்லை. இந்த பகுதி வளம் நிறைந்த பகுதி. 1767 கடைசியாக வெள்ளையர்களினுடைய கொடுமையால் உடனிருந்தவர்கள் துரோகத்தால் மன்னர் பூரியின் படை வீழ்ந்ததற்கு பிறகு இந்த பகுதியை அழிக்க வேண்டும் நினைக்காத டொனால்டு கேம்பல், ஆஹா வளம் குவிந்து கிடக்கிறது வாசுதேவன் என்ற ஒரு பகுதி, மரகத பச்சையை போல எங்கு கண்டாலும் களரிகள் செழித்து கிடக்கின்றன, கரும்பு தோட்டங்களும் சென்னல் வயல்களும் வாழை தோப்புகளும் குவிந்திருக்கின்ற வளம் நிறைந்த பகுதியை அழிக்க எனக்கு மனமில்லை என்று சொன்னாரே, அந்த பகுதிக்கு ஏன் நெல்கட்டஞ்சவர் என்று பெயர் வந்தது என்று நான் பார்த்தேன். ஆக நெல் விளைகிற காரணத்தால் அதை நெல்லை கட்டுக்கட்டாக கட்டிச் செல்கிறார்களோ என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு கிடைத்த குறிப்பு, இது சிவந்த நிலம், வீரமரவர்களின் சிந்திய ரத்தத்தாலும் சிவந்த நிலம், இயற்கையிலேயே செம்மண் பூமி, அதில் நெல்கட்டான் என்கின்ற ஒரு செடி அதிகமாக இருந்தது என்றும் அந்த நெல்கட்டான் செடியை நினைவூட்டி நெல்கட்டஞ்செவல் என்றும் பெயர் வந்தது என்று சொல்ல படித்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த வாசுதேவநல்லூர் கோட்டை, அதற்கு ஈடான கோட்டை எதுவும் இல்லை என்று பரங்கியன் சொல்லுகிறான், வெள்ளைக்காரன் சொல்லுகிறான். இது தென்னாட்டில் இருக்கின்ற மற்ற கோட்டைகளை விட இது ஒரு அபூர்வமான கோட்டை. அது பொறியியல் நுட்பத்தோடு கட்டப்பட்டிருக்கிற கோட்டை. அந்த கோட்டையின் நீளம் 650 கஜம், அகலம் 300 கஜம். கோட்டையின் அடிமட்டத்தினுடைய அகலம் 15 அடி, உச்சியிலே அகலம் 5 அடி. கோட்டையின் மூலைகளில் கொத்தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த கொத்தளங்களுக்குள்ளே நிலவரைகளை போல வீரர்கள் உள்ளே இருந்து சண்டை செய்வதற்கேற்ற அமைப்புகள் இருந்தன. வெளியிலிருந்து பார்த்தால் வீரர்கள் இருப்பது தெரியாது. அதிலே அமைக்கப்பட்டிருந்த துவாரங்களின் வழியாக அவர்கள் ஆயுதங்களை ஏவக்கூடிய அமைப்பு இருந்தது. அப்படிப்பட்ட கோட்டை. அந்த கோட்டையை பதநீரும் கருப்பட்டியும் கம்மம் பசையும் மற்றும் பல்வேறு பொருள்களையும்
அவர்கள் கொண்டு அமைத்திருக்கக்கூடிய இந்த கோட்டை மிகச் சிறந்த கோட்டை, பீரங்கி குண்டுகளுக்கு ஈடு கொடுத்த கோட்டை என்று அவன் எழுதுகிறான். அப்படி கோட்டை கட்டி அரசாண்ட மாமன்னர் பூலித்தேவருக்கு எப்பொழுது கவலை வந்ததென்றால் 1755 வருடம் வெள்ளைக்காரன் அவன் ஆற்காட்டு நவாப்பின் துணையோடு அப்பொழுது மாபூஸ்காரையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு அவனுடைய தளபதி ஹீராத் உள்ளே நுழைந்து கிழக்காட்டு கோட்டையை கைப்பற்றினார்கள். கிழக்காட்டு கோட்டை வீழ்ந்தது. கிழக்காடு கோட்டை வீழ்ந்த போது வாசுதேவநல்லூர்ல இருந்த பூலித்தேவருக்கு களக்காடு ஏன் வீழ்ந்தது என்று நினைத்தார். மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார். அப்பொழுதுதான் அவர் முதலாக ஒரு கூட்டணியை உருவாக்குகிறார், கூட்டு அமைப்பை உருவாக்குகிறார். எதிரியை வெள்ளைக்காரனை வீழ்த்துவதற்கு நாம் அணி சேர வேண்டும் என்று நினைத்து எதிரியாக அதற்கு முன் இருந்த திருவாங்கூர் மன்னருக்கு தகவல் கொடுத்து திருவிதாங்கூர் மன்னரையும் உடன் சேர்த்துக் கொண்டு அவர் அமைத்த அந்த கூட்டு அமைப்பில் சேத்தூர் சேர்ந்தது, கொல்லகொண்டான் சேர்ந்தது, தலைவன்கோட்டை சேர்ந்தது, நடுவக்குறிச்சி சேர்ந்தது, சொக்கம்பட்டி என்று அழைக்கப்படுகின்ற வடகரை சேர்ந்தது, ஊர்காடு சேர்ந்தது, ஊத்துமலை சேர்ந்தது. இத்தனையும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை மன்னர் பூலித்தேவர் ஏற்படுத்தினார். இந்த கூட்டமைப்பை வைத்துக் கொண்டு வெள்ளையன் படைகளை சிதறடித்தார். அவருடைய காந்த சக்தி, அவர் ஆற்காட்டு நவாப்பின் படையிலே வந்த 3 இஸ்லாமிய தளபதிகள் மன்னர் பூலித்தேவர் முகத்தை கண்டு அவரால் கவரப்பட்டு அவரது படையில் சேர்ந்தார்கள். சேர்ந்து வீர போர் புரிந்தார்கள். 12 மாதம் கழித்து மீண்டும் போர் நடத்தி வெள்ளையனை தோற்கடித்தார் மன்னர் பூலித்தேவர். அந்த போரில் இஸ்லாமியனாக பிறந்து ஆற்காட்டு நவாப்புக்கு பக்கத்திலே இருந்து மன்னர் பூலித்தேவர் படைக்கு வந்து சேர்ந்த முடேமியா என்கின்ற இஸ்லாமிய தளபதி மார்பிலே குண்டு பாய்ந்து ரத்த வெள்ளத்திலே அவன் புரண்டு கொண்டிருந்த வேளையில் மன்னர் பூலித்தேவருக்கு தகவல் கிடைத்து ஓடி சென்று முடேமியாவை எடுத்து மடியிலே கிடத்திக் கொண்டு இந்த மண்ணில் அந்நியரை எதிர்த்து வீர போர் புரிந்த தங்கமே, உன் ஆவி புரிகிற வேளையில் உன் மேரியின் ரத்தம் என் மெடியிலே கிடக்கிறது என்று அவனை உச்சி போந்து அரவணைத்துக் கொண்டான். மன்னா, நான் கடமையாற்றி விட்டுத்தான் மடிகிறேன் என்று மூடேமியா இறந்து போனான். இஸ்லாமிய குலத்திலே பிறந்து தன்னோடு வந்து படையிலே சேர்ந்து போரிலே உயிர் விட்டவருக்கு நடுகள் எழுப்பினார் பூலித்தேவர். அவருடைய பணிகள் அளப்பரிய பணிகள், தோற்றம் 6 அடி உயரம் இருக்கும், இரும்பு போன்ற தேகம், ஒளி வீசும் கண்கள், பகைவருக்கு அஞ்சாத உள்ளம், நட்புக்கு தலை வணங்குகின்ற பண்பாடு, அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டார். 40 கல் தொலைவு குதிரை இல்லாவிட்டாலும் 40 கல் தொலைவு வேகமாக நடக்கக்கூடிய ஆற்றல் இருந்ததென்றும் வீரர்கள் தொடர்ந்து ஓடித்தான் வர வேண்டும் என்றும் அவனை பற்றி நாட்டு பாடம் சொல்லுகிறது. 40 கல் தொலைவும் அயர்வின்றி ஒரு குதிரையின் ஓட்டத்தில் நடக்கக்கூடிய ஆற்றல் மன்னர் பூலிக்கு இருந்தது என்று நாட்டு பாடல்கள் தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட மன்னர் அதற்கு பிறகு அவரை எவரும் வெல்ல முடியாது என்ற வகையிலே அவர் அமைத்த முதல் கூட்டமைப்பு இப்பொழுது தேர்தலிலே கூட்டணிகள் வருகின்றன. ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தை போர்க்களத்தில் இந்தியாவில் முதலாக ஏற்படுத்தியவரே பூலித்தேவர் தான். இது வரலாறு, வேறு எங்கும். இது மதிநுட்பம், அவருடைய உயர்ந்த மதிநுட்பம். ஆகவேதான் அவர் இதை அமைத்ததற்கு பிறகு ராமநாத் சிவகங்கை சீமையில் சிவகங்கை மன்னர்கள் பூலித்தேவரை முன்மாதிரியாக கொண்டு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். அந்த கூட்டமைப்பில் அங்கே ராமநாதபுரம் மேலப்பனும் முத்துக்கருப்ப தேவரும் சிவகிரி மாப்பிள்ளை வன்னியரும் மதுரை கள்ளர்களும்
அந்த கூட்டமைப்பிலே சேர்ந்தார்கள். அதே போல அடையடுத்து பாஞ்சாலங்குறிச்சியிலே ஒரு கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு கட்டபொம்மனும் கோலார்வட்டி ஜமீனும் நாகலாபுரம் ஜமீனும் நாகலாபுரம் பாளையமும் குளத்தூர் பாளையமும் சேர்ந்து அவர்கள் ஒரு கூட்டமைப்பை அமைத்தார்கள். 4வது கூட்டமைப்பாக கள்ளர் நாட்டு மன்னர்களை ஒருங்கிணைத்து விருவாச்சி மன்னர் கோபால் நாயக்கர் அவர் 4வது கூட்டமைப்பை உருவாக்கி திண்டுக்கல்லை மையமாக கொண்டு வெள்ளையனை எதிர்த்து போர் புரிந்தார். 5வது கூட்டமைப்பாக மலபார் கோயம்புத்தூரை மையமாக வைத்து கேரள வர்மா தலைமையில் ஒரு கூட்டமைப்பு உருவாயிற்று. இது தென்னாட்டு போர்க்களங்களின் வரலாறு. இதற்கு அகரம் அமைத்தவர் பூலித்தேவர், பிள்ளையார் சொல்லி போட்டவர் பூலித்தேவர். அந்த உணர்வு அவருக்கு இருந்த காரணத்தால் அவரை எவராலும் வெல்ல முடியவில்லை. அவரை வெல்ல வேண்டும் என்று வந்தவன் யார் தெரியுமா? அவன் கம்மந்தான் கான் சாஹிப். அவன் கம்மந்தான் கான் சாஹிப் பிரிட்டிஷ் படையிலே இருந்தவன், பிரிட்டிஷ்காரரோடு இருந்தவன், பிரிட்டிஷ்காரருடைய படை தளபதியாக இருந்து அவன் பல போர்க்களங்களிலே வெற்றிகளை பெற்றிருக்கின்றான். அவனுடைய வீரம் நிகரற்றதுதான். காரணம், ஹைதர் அலியை தோற்கடித்தான். திப்பு சுல்தானின் தகப்பன், மைசூர் புலி என்று அழைக்கப்பட்ட திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலியை போர்க்களத்திலே தோற்கடித்த கம்மந்தான் கான் சாஹிப் தெற்கே வந்தான். வாசுதேவநல்லூரிலே ஒரு மன்னர் இருக்கிறார் பூலித்தேவர், அவரை எவராலும் ஜெயிக்க முடியவில்லை என்று பிரிட்டிஷ்காரன் அவனுக்கு துணையாக எங்கே கோயம்புத்தூரிலே இருந்து படை, திருச்சியிலே இருந்து படை, தூத்துக்குடியில இருந்து படை, திருநெல்வேலியில இருந்து படை, மதுரையில இருந்து படை, திருவனந்தபுரத்தில் இருந்து படை, இவ்வளவு படைகளும் வாசுதேவநல்லூரை நோக்கி வந்தது. இங்கே மலையடி வாரத்தில் கம்மந்தான் கான் சாஹிப் அவன் இந்த பெரும் படைகளை கொண்டு வந்து முகாம் அமைத்தான். இந்த பாளையத்துக்கு இந்த மாமன்னர் பூலித்தேவருடைய ஆளுமைக்குரிய அரசின் எல்லை எது தெரியுமா? அவர் நெக்கட்டஞ்சேவருடைய பாளையத்துக்கு எல்லை கிழக்கே குவளைக்கண்ணி, மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை, தெற்கே முத்துக்குளம் சிவகிரிக்கு பக்கத்திலே, வடக்கே தலவன் கோட்டை. இதுதான் அவருடைய அதிகாரத்துக்குட்பட்ட சட்டப்பூர்வமான பகுதியாக முதலிலே இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இவன் படைகளை கொண்டு வந்து இவ்வளவு படைகளை வைத்து ஜெயித்து விடலாம் என்று 1759 வருடம் நவம்பர் கடைசி 26ஆம் தேதி வாசுதேவநல்லூர் கோட்டையும் நெற்கட்டஞ்சேவர் கோட்டையும் தாக்க வேண்டும் என்று படைப்பிரிவுகளோடு வந்தார். 1759 நவம்பர் 26ஆம் தேதி தொடங்கிய யுத்தம் டிசம்பர் 20 வரை நடந்தது. அந்த போரில் அவன் ஜெயிப்பான் என்று பிரிட்டிஷ்காரன் நினைத்தான். ஹைதர் அலியே தோற்கடித்தவன் ஆயிற்று, சூராதி சூரன் ஆயிற்று என்று நினைத்தார்கள். அப்படி நினைத்த அந்த போரில் கான் சாஹிப் தோற்றான், பூலித்தேவர் ஜெயித்தார். அதுதான் அந்த வீரத்துக்கு அவருக்கு. அவர் இத்தனை படைகளை, வெள்ளைக்காரன் படைகளை, பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் கொண்டு வந்து பெரும் படையோடு தாக்கி ஏறத்தாழ 1 மாத காலம் நடைபெற்ற முதல் யுத்தத்தில் கான் சாஹிப் தோற்கடிக்கப்பட்டார். பூலித்தேவர் ஜெயித்தார், புறமுதுகிட்டு ஓடினார். நான் ஏன் அவனை பற்றி சொல்லுகிறேன் என்றால், அவனுடைய மன துணிவையும் நான் அறிவேன். காரணம், அதே கான் சாஹிப் பின்னால் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தான். மதுரைக்கு நானே அரசன் என்றான், கும்புரிக்கு நான் கட்டுப்பட முடியாது என்றான். வெள்ளைக்காரனை எதிர்த்தான், பிரெஞ்சுக்காரனோடு உடன்பாடு வைத்தான். கடைசியில் அவனுடைய படையில் இருந்து பிரிட்டிஷ்காரனோடு சேர்ந்த மார்ச்சன் திரும்ப வந்து, நான் உன்னோடு திரும்ப சேருகிறேன், செய்தது தவறுதான் என்று திரும்பவும் வந்து அந்த மார்ச்சந்து சேர்ந்தான். அவனை நம்பி சில சண்டைகளில், இங்கல்ல சண்டை, வடக்கே நடந்த சண்டைகளில் கான் சாஹிப்புக்கு அவன் வெற்றியை தேடி கொடுத்தான் மார்ச்சன். ஒரு முறை துரோகம் செய்தவன் எப்பொழுதும் துரோகம் செய்வான் என்பதை நான் வரலாற்றிலே பார்த்திருக்கிறேன். அதே மார்ச்சந்தை பிரிட்டிஷ்காரன் பெருங்கணம் கொடுத்து அவனை சரி கட்டி தொழுகை நடத்துகின்ற வேளையிலே கம்மந்தான் கான் சாஹிப்பை ஓடி சென்று கைது செய்தார்கள். கையிலே வாள் கிடையாது.
அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது மதுரையிலே. அவனை தூக்கிலே போடுகிற போது அவன் முடிந்தது கதை. கயிறு, தூக்கு கயிறு கழுத்தை இறுக்கிவிட்டது. தொங்குகிறார். சவம்தானினி என்று போய் பார்த்து கயிற்றை விட்டு கீழே போட்டார்கள். துள்ளி எழுந்து உட்கார்ந்தான். மூச்சை அடக்குகின்ற வல்ல பயிற்சியை பெற்றிருந்தான். முதல் தடவை தூக்கிலே போட்டு அவன் சாகவில்லை. இரண்டாவது முறையும் அதே முறையிலே போட்டார்கள். இரண்டாவது முறையும் சாகவில்லை. மூன்றாவது முறை இரும்பு குண்டுகளை காலிலே கட்டி தூக்கிலே போட்டார்கள். மூன்றாவது முறை போட்ட போது செத்து போனான். அவன் உடம்பை துண்டு துண்டாக வெட்டி பல இடங்களிலே கொண்டு போய் புதைத்தார்கள். அப்படிப்பட்ட கம்மந்தான் கான் சாஹிப் தோற்றது யாரிடம் என்று சொன்னால் மாமன்னர் பூலித்தேவர். மீண்டும் இரண்டாவது முறை வந்தான். 1759 தோற்று ஓடிய கான் சாஹிப் 1960 12 மாதம் கழித்து அதே டிசம்பர் மாதம் வந்தான். மீண்டும் வந்தான். இரண்டாவது முறையும் வந்து கான் சாஹிப் பூலித்தேவரிடம் தோற்றான். இரண்டாவது தடவை பெரும்படையோடு வந்தான். 1960 தோற்றான். இந்த காலகட்டத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் சகோதரர்களே. அவருடைய படையினுடைய பெருமையை பற்றி டாக்டர் சேதுராமன் அவர்கள் சொன்னார்கள். ஆலய திருப்பணி செய்வதில் அவன் ஆதி அடங்குவதற்கு முன்பு இதோ எழுந்திருக்கிறதே சங்கரங்கோயில் கோயில், அந்த ஆலயத்துக்குள்ளே சென்று வடலூர் வள்ளலாரை போல அவர் மறைந்தார். இன்று வரை எப்படி வங்கத்து சிங்கன் நேதாஜியின் மரணம் மர்மமாக இருக்கிறதோ, மன்னர் பூலித்தேவரின் மரணம் மர்மமானதுதான். ஆனால் அவர் கட்டிய ஆலயங்கள், இந்த சங்கரங்கோயில் கோயிலுக்கு சபாபதி மண்டபம் கட்டியவர் பூலித்தேவர், தெப்பக்குளம் கட்டியவர் பூலித்தேவர், கரிவலநல்லூர் பால்வண்ணநாத சுவாமி கோயிலுக்கு முன்மண்டபம் கட்டியவர் பூலித்தேவர், அந்த ஆலயத்துக்கு திருத்தேர் செய்தவர் பூலித்தேவர், வெள்ளி ஆசனங்கள் அமைத்தவர் பூலித்தேவர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே மூலத்திலே மூலஸ்தானத்திற்கு கூடிய அம்மனுக்கு நகைகள், தங்க நகைகள், வைர அட்டூழியங்களை செய்து வைத்தவர் பூலித்தேவர். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தலவங்கோட்டையில் 16 கால் மண்டபத்தை கட்டி அன்னதானம் செய்தவர் பூலித்தேவர். அது மட்டுமல்ல, சீவரப்பேரி மருகால் தலையில் பூனுடையார் கோயிலை கட்டியவர் பூலித்தேவர். அங்கே நெல்லையில் வாகேடி அம்மன் கோயிலை கட்டி வைத்தவர் பூலித்தேவர். இத்தனை திருப்பணிகளையும் செய்து, இத்தனை கோயில்களையும் கட்டி, மக்களை அரவணைத்து, மக்கள் வாழ்வு செழிப்பதற்கு பாடுபட்டு, அனைவரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டதனால் தான் நான் இந்த கருத்தை வலியுறுத்த விரும்புகின்றேன். எந்த மாபூஸ்கான் ஆற்காட்டு நவாப்பின் தம்பி எதிர்த்து வந்தானோ அவன் பூலித்தேவரிடத்தில் வந்து நான் உங்கள் நண்பனாக அரண்மனையில் இருக்கிறேன் என்றார். அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த அரண்மனையில் நீண்ட நாள் மாபூஸ்கான் இருந்தார். இதெல்லாம் சரித்திரம் தோழர்களே. நான் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். இதை நான் பேசுகிற போது இது ஒலி நாடாவில், ஒளி நாடாவில் பதிவு செய்யப்படும் என்ற உணர்வோடு நான் பேசுகிறேன். இது இந்த பேச்சு ஒரு வரலாற்றினுடைய ஒரு சுவடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். ஏனென்றால் தம்பிகள், இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த தம்பிகள் உள்ளத்தில் வீர உணர்ச்சியும் மான உணர்ச்சியும் அவர்கள் உள்ளத்திலே பொங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தம்பிகளிடத்தில், இங்கே வந்திருக்கக்கூடிய தம்பிகளிடத்தில் நம்முடைய உன்னுடைய பாட்டன், உன்னுடைய முப்பாட்டன் அவனெல்லாம் போராடி இருப்பான் பூலித்தேவர் படையிலே, அவனெல்லாம் வாழெடுத்திருப்பான், அவனெல்லாம் மேலெடுத்திருப்பான், அவனெல்லாம் பீரங்கிக்கு எதிரே போய் நின்றிருப்பான். அவனுடைய பேர பிள்ளைகள் தான் நீங்கள். அந்த உணர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக நான் இதை பேசுகிறேன். காரணம், பிரெஞ்சு நாட்டினுடைய தளபதி டியூப்ளே, அவன் மிகப்பெரிய தளபதி, ராவட்கலையோடு போரிட்டவன், சந்தர்ப்பவசத்தால் தோற்று போனவன், பிரெஞ்சை இங்க இருக்கக்கூடிய புதுவையை, பாண்டிச்சேரியை கைப்பற்றியவன். அந்த பாண்டிச்சேரியை கைப்பற்றி பிரெஞ்சு காலனியாக்கிய டியூப்ளேயினுடைய மொழிபெயர்ப்பாளர் தான் துபாசி ஆனந்தரங்கம் பிள்ளை. டியூப்ளேயினுடைய மொழிபெயர்ப்பாளர் துபாசி ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு எழுதியிருக்கிறார். ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி, சரித்திர புகழ் பெற்ற டைரி. எப்பொழுது 1732 1761 வரை டைரி எழுதியிருக்கிறார். பெரிய சரித்திரம், தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது.
1932 1961 ஜனவரி 12 வரை அவர் டைரி அவரே எழுதியிருக்கிறார். இது ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி, இது இருக்கிறது, ஆவணத்தில் இருக்கிறது. அந்த டைரியில் அவர் 11 பாகங்கள், 11வது பாகத்தில் மன்னர் பூலித்தேவரை பற்றி எழுதுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார் இவருடைய பண்பாட்டை. மாபூஸ்கான் என்பவன் மன்னர் அரண்மனையிலே தங்கி நெற்கட்டஞ்சவர் அரண்மனையில் இருந்து அவன் விடைபெற்று அங்கிருந்து போகிற போது அவனுடைய பொன் ஆவரணங்களையும் பட்டு சட்டைகளையும் அவன் துணிகளையும் அவனுடைய கைவசம் இருந்த பொன்னும் பொருளையும் பாதுகாப்பாக வைத்துவிட்டு போனான். இதை இங்கே இருந்து அனுப்பி வைக்கிறார் பூலித்தேவன். அவர் எழுதுகிறார், ஒரு தேதியை குறிப்பிட்டு 1757 வருடத்தில் ஒரு தேதியை குறிப்பிட்டு பூலித்தேவர் அரண்மனையிலிருந்து மாபூஸ்கானுடைய பொன்னும் பொருளும் பட்டாடைகளும் கமாண்டர் கம்மந்தாரிடம், கமாண்டர் கம்மந்தான், திருவண்ணாமலை கம்மந்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று செய்தி கிடைத்திருக்கிறது என்று டைரியில் எழுதுகிறார். இது ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இதே போலத்தான் ராபர்ட் ஓம் என்கின்ற வெள்ளைக்காரன் அவன் எழுதியிருக்கிற 3 வால்யூம் 1291 பக்கம் ஆர்கைவ்ஸ்ல இருக்கு. இந்த 1291 பக்கங்களை கொண்ட ராபர்ட் ஓம் எழுதிய புத்தகத்தில் 30 இடங்களில் பூலித்தேவரை பற்றி வாசுதேவன் ஒரு கோட்டையை பற்றி எழுதியிருக்கிறார். 30 இடங்களில். இதெல்லாம் சரித்திரம். தென்னாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கோட்டை கிடையாது என்று ராபர்ட் ஓம் புகைப்படத்தோடு எழுதுகிறார். அப்படிப்பட்ட வீரமும் தீரமும் நிறைந்த மன்னர் பூலித்தேவருடைய படையில் தேவேந்திர குல வேளாள சமூகத்தைச் சேர்ந்த வெண்ணி காலாடி இருந்த வரலாற்றை டாக்டர் சேதுராமன் அவர்கள் சொன்னார். அந்த போர் மிக உக்கிரமமான போர். வாசுதேவன் சண்டையில் கம்மந்தான் கான் சாஹிப் வந்து போர் தொடுத்து தோற்றானே, அந்த சண்டையில் 2ஆம் போரில் வெண்ணி காலாடி பிரதான தளபதி. தேவேந்திர குல சமூகத்திலே டாக்டர் சேதுராமனுக்கு பக்கத்தில் என் ஆர்வீர் சகோதரர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பக்கத்தில் தம்பி சரவணன், நம்முடைய அன்புக்குரிய செந்தூர் பாண்டியருக்கு பக்கத்தில் என்னுடைய அருமை தம்பி டாக்டர் சதன் திருமலைக்குமார் உட்கார்ந்திருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கருத்தை தான் டாக்டர் சேதுராமன் அவர்கள் சொன்னார். அன்றைக்கு வெண்ணி காலாடி டாக்டர் சதன் திருமலைக்குமாரனுக்கு பாட்டனுக்கு 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 பாட்டன். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் பூலித்தேவருடைய படையிலே பிரதான தளபதி. போர் நடக்கிறது. கம்மந்தான் கான் சாஹிப் கான் படையில் அடிபட ஓடுகிறார். படை தோற்று ஓடுகிறது. வெற்றி மேல் வெற்றி வருகிறது. அவன் எழுதுகிறார், வெள்ளைக்காரன் 18 அடி நீளமுள்ள ஈட்டியை வாசுதேவனூர் மறவர்கள் பயன்படுத்தினார்கள், நெற்கட்டஞ்சவன் மறவர்கள் பயன்படுத்தினார்கள். எனக்கு ஆச்சரியமாக 18 அடி நீளமுள்ள ஈட்டியை எப்படி இவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி எந்த நேரமும் கையிலே வாழும் வளைகளையும் பக்கத்திலே வைத்து எழுதுகிறார். இந்த மக்கள், இங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் எந்த நேரத்திலும் வாழும் கேடயமும் வளைகடியும் பக்கத்தில் உடன் வைத்திருப்பார்கள் என்று எழுதுகிறார். அந்த போரில் தோற்று ஓடுகின்றவர்களை விரட்டி சென்று வெற்றி பெற்று வந்த வெண்ணி காலாடி, அந்த வெண்ணி காலாடியினுடைய வயிற்றிலே பாய்ந்த ஆயுதம் வயிற்றை கிழித்து குடல் வெளியே வந்து விட்டது. அதை சொன்னார்கள் சேதுராமன். குடல் வெளியே வந்தவுடன் அந்த பெருவீரன் தலையிலே கட்டியிருந்த தலைப்பாகை எடுத்து அந்த குடலை உள்ளே தள்ளிவிட்டு ரத்தம் பெருக்கெடுக்கிற இடத்தில் அந்த தலைப்பாகை வைத்து கட்டிக்கொண்டு திரும்பவும் சண்டை செய்கிறார். சண்டை செய்து வெற்றி செய்தியோடுதான் வந்து மன்னர் பூலித்தேவரிடம் வந்து கீழே விடுகிறார். ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அள்ளி உடேவியா எப்படி அந்த இஸ்லாமிய சகோதரனை எடுத்து மடியிலே போட்டாரோ அதே போல இந்த தேவேந்திர குலத்திலே பிறந்த வெண்ணி காலாடி எடுத்து மடியிலே போட்டுக் கொண்டு கண்ணீர் பெருக்க அவர் அழுகிறார். அப்பொழுது அந்த தலைப்பாகை துணி இருக்கிறதுல அது முழுக்க ரத்தத்தில் நனைந்து பூலித்தேவருடைய உடம்பெல்லாம் ரத்தம் பாய்கிறது. அந்த காட்சியில் அவர் தன்னுடைய வேதனையெல்லாம் கொட்டி ஒரு பிள்ளையை இழக்கின்ற தகப்பரை போல அழுகிறார். அந்த ரத்தம் அவர் கைகளிலே அவர் உடம்பிலே பட்டது.
நான் இதை சொல்ல காரணம், நாம் ஒரு லட்சியத்துக்காக ஆயுதம் என்றலாம். ஒரு உன்னதமான லட்சியத்துக்கு, ஒரு நாட்டின் விடுதலைக்கு, ஒரு இனத்தின் விடுதலைக்கு, ஒரு தமிழகத்தின் மேன்மைக்கு. ஆனால் சொந்த சகோதரர்களாக வாழ வேண்டிய நாம் பகை மற்றவர்கள் பாராட்டினாலும் நாம் பாராட்ட வேண்டாம். இது உங்கள் சகோதரனாகிய வைகோவின் தாழ்மையான வேண்டுகோள். உங்களை போன்ற தம்பிகளை உயிராக நேசிக்கின்ற ஒரு அண்ணனின் வேண்டுகோள். பகை மற்றவர்கள் பாராட்டினாலும் நாம் பாராட்ட வேண்டாம். அந்த உறுதியை நாம் எடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் அன்றைக்கு வெண்ணிக்கால் ஆடி உடம்பிலே இருந்த ரத்தம் புலித்தேவருடைய மடியிலே பாய்ந்தது. அதை போலத்தான் கொண்டி வீரன் அருந்ததிய குலத்திலே பிறந்தவன். அருந்ததியிலே குலத்திலே பிறந்த வீரன் ஒற்றர் படைக்கவன் தலைவன். ஒற்றர் படை வைத்திருந்தார் புலித்தேவர். அப்பொழுதுதான் தகவல் வருகிறது, தென்மலையிலே வெள்ளைக்காரன் முகாம் அமைத்திருக்கிறான். தென்மலை முகாமில் இருந்தவனுக்கு தகவல் சொல்கிறான், இந்த தென்மலை முகாமுக்குள் எவனாவது நுழைந்து எங்கள் பட்டத்து குதிரையை கொண்டு போய்விட்டால் நாங்கள் தோற்றதாக ஒப்புக்கொண்டு போய்விடுகிறோம் என்று சவால் விடுகிறார். இந்த செய்தி அரண்மனைக்கு வருகிறது. அரசர் புலித்தேவர் காதுக்கு வருகிறது. கரகரவென்று சிரிக்கின்றார். அப்பொழுது அங்கே பக்கத்திலே நிற்கிறான் ஒண்டி வீரன். அரசரே, நான் போய் இதை முடித்து வருகிறேன், நான் இந்த சபலத்தை நிறைவேற்றி வருகிறேன் என்று இவன் கும்பிரியாரிடம் போகிறான். தந்திரமாக போகிறான், நயமாக பேசுகிறான், அங்கு சில வேலைகளை செய்கிறான். அந்த முகாமில் சேர்த்துக் கொள்கிறார்கள். தக்க நேரம் பார்த்தான். அந்த பட்டத்து குதிரை என்று சொல்லுகிறான், அந்த குதிரை கட்டப்பட்டிருக்கிற இடத்திலே இருந்து அந்த கயிற்றை அவிழ்த்தான். குதிரையை அவன் கொண்டு இரவு நல்ல அமாவாசை இருட்டு, குதிரையை கொண்டு வந்து விடலாம் நெற்கட்டஞ்சவலுக்கு என்று கொண்டு வருகிற போது குதிரை மிரண்டு விட்டது. குதிரை மிரண்ட சத்தத்தை கேட்டு கும்பிரிக்காரன் வெள்ளைக்காரனுடைய காவலர்கள் ஓடி வந்து விட்டார். ஓடி வந்தவுடன் இவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒண்டி வீரன் குதிரையை விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய புல்லை எடுத்து மேலே போட்டு அந்த புல்லுக்குள்ளே படுத்துக் கொண்டான். தேடி வந்த காவலர்கள் என்ன குதிரை கட்டுத்தறியை விட்டு ஓடி வந்திருக்கிறது என்று குதிரையினுடைய கயிற்றை பிடித்து, சரி இதை கொண்டு போய் லாயத்திலே கட்ட வேண்டாம், இங்கேயே கட்டி விடுவோம் என்று அங்கே ஒரு முளை அடிக்கிறார். குதிரையை பிடித்த இடத்திலே முளை அடிக்கிற போது முளையை அடிக்கிறார்கள். முளை உள்ளே இறங்குகிறது. முளை அடிக்கிற இடத்திலே படுத்து கிடக்கின்றான் ஒண்டி வீரன். அவன் கையில் தான் முளை அடிக்கிறான். அவனுடைய உள்ளங்கையை துளைத்துக் கொண்டு அந்த கூறிய முளை உள்ளே போகிறது. கூச்சல் போடவில்லை, அதறவில்லை, சத்தம் போடவில்லை. இவையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய காட்சியா? அவன் கையை துளைத்துக் கொண்டு அந்த முளை போகிறது. அவன் பொறுத்துக் கொண்டிருக்கிறான். முனகல் இல்லை. அந்த அங்கே இருக்கின்றவர்களுக்கு உள்ளே அவன் கிடப்பது தெரியவில்லை, போய்விட்டார்கள். அதன் பிறகு எழுந்து துளைக்கப்பட்ட கையை இன்னொரு கையாலே முளையை தூக்கி வீசி எறிந்து விட்டு கயிற்றை எடுத்து குதிரையை எடுத்துக்கொண்டு அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்து விட்டான் ஒண்டி வீரன். இந்த கை இப்படி சிதைந்திருப்பதை கண்டு பதறியவராக மன்னர் புலித்தேவர் என்ன நேர்ந்தது என்று கேட்கிற போது, என் கரம் போனால் என்ன மன்னா, உங்கள் மனதிலே இந்த எளியனுக்கு ஒரு இடம் இருக்கிறதே, அது 1000 கோடி தங்கத்தை விட உயர்ந்ததல்லவா? பெயருக்கு பொருத்தமாக ஒண்டி வீரன் ஒண்டியாக சென்று சாதித்து விட்டு வந்திருக்கின்றான். அவன் அருந்ததியர் குலத்திலே பிறந்தவன். இப்படி அனைவரையும் அரவணைத்து சென்று யுத்தகலத்திலே நின்று சாதனைகளை புரிந்த அந்த மன்னருக்கு 3வது முறையாக போர் தொடுத்து வருகிற போது கான் சாஹிப்பும் வெள்ளை படைகளும் பெருமளவிலே வந்த போது 3வது முறை, இது 1761 வருடம் மே மாதம் 13ஆம் தேதி சண்டை தொடங்கி 19ஆம் தேதி முடியும். இந்த சண்டையில் தான் கடைசியாக இந்த சண்டையில் தான் பலருடைய ஒத்துழைவே இல்லாமையாலும் அவர்களிடமிருந்த பெரும் ஆயுத பலத்தினாலும் அதிலே தோற்க நேர்ந்தது. அதற்கு பின்னரும் உறுதியோடு நிற்கிறார். 5 ஆண்டுகள் கழிந்தன, 6 ஆண்டுகள். 1767ஆம் வருடம் மீண்டும் கடைசி போர். இதில் தான் டொனால்டு கேம்பல் வீரங்கிகளோடு பெரும் வீரங்கிகளோடு வந்தார்.
அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த சண்டையில் தான் அனந்த நாராயணன் துரோகத்தால் தோற்றதாக சரித்திரம் சொல்லுகிறது. அவன் எழுதுகிறான், நினைச்சே பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறான், இந்த பீரங்கிகளின் குண்டுகள் விழுந்து கொண்டே இருந்தன, கோட்டை தகரவில்லை, கோட்டையினுடைய சுவர்களிலே ஓட்டைகள் விழுந்தன. ஆனால் அந்த மறவர்கள், அந்த வீரர்கள் அந்த ஓட்டைகளை அடைப்பதற்கு அவர்கள் பனை ஓலைகளையும் ஈர மண்ணையும் கொண்டு வந்து அந்த ஓட்டைகளை அடைத்தார்கள் என்று அவன் எழுதுகிறான். இந்த வீரத்தை எங்கும் பார்த்ததில்லை. குண்டுகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன, பக்கத்தில் இருப்பவன் செத்து விழுகிறான். அதை பற்றி கவலைப்படாமல் அந்த இடத்தினுடைய சிதலமான பகுதிகளை செப்பனிடுவதிலே, பனை ஓலையும் மண்ணையும் கொண்டு வந்ததை அடைப்பதிலே உறுதியாக இருக்கக்கூடிய வீரர்களை எங்கே இந்த உலகத்திலே பார்க்க முடியும்? வாசுதேவநல்லூரிலே தான் அதை பார்க்க முடிந்தது என்று அவன் டொனால்டு கேம்பல் குறிப்பெழுதி வைத்திருக்கிறார். இது குறிப்பு மட்டுமல்ல, படித்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த திருநெல்வேலியின் சரித்திரத்தை மிக முறையாக எழுதியவர், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிய, இன்றைக்கு இடையன்குடியிலே அடக்கம் செய்யப்பட்டு கல்லறையில் தூய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கால்டுவெல், ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலி, திருநெல்வேலி சரித்திரம் எழுதியிருக்கிறார். அதில் சொல்லுகிறார் பூலித்தேவரை பற்றி, a polygar by name பூலித்தேவர் சொல்லுகிறார், draw more from his subtlety and activity of his character than his territory and forces, and has reached the ascendancy in the council of western polygars of திருநெல்வேலி. இந்த மேற்கத்திய பாளையக்காரர்கள் மத்தியில் உயர்ந்த இடத்துக்கு வந்தவர்தான் பூலித்தேவர். அவருடைய பண்பால், வீரத்தால், திறமையால் அவர் படைபலம் குறைவாக இருந்தார். அவருடைய ஆளுமைக்குட்பட்ட இடத்தை விட செல்வாக்கும் புகழும் பெற்றார். இதற்கு பின்னர் அவரை கடைசியாக கைது செய்து கொண்டு போகிற போதுதான் அதே ஆலயத்துக்குள்ளே நான் வழிபட்டு வருகிறேன் என்று உள்ளே போனவர் அந்த இறைவனை பாடிய பாடல் கூட இருக்கிறது. பூலித்தேவர் பாடிய பாடல் கூட இருக்கிறது. அருமையான பாடல், சிவனை அரணை நினைத்து பாடிய பாடல். அதற்கு பிறகு என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. அருட்பெருஞ்சோதி மறைந்ததை போல அந்த இடத்திலே மறைந்து விட்டார். சங்கரன் கோயிலுக்குள்ளே போனவர் திரும்பவில்லை. அன்புக்குரியவர்களே, இதை பேசக்கூடிய தகுதி அடியேனுக்கு உண்டு என்பதற்கு காரணம் 1991ஆம் வருடம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி கழுகுமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சிதம்பராபுரம் என்கின்ற மறவர் சீமையில் நான் முதலாக தென்னாட்டில் முதலாக பூலித்தேவருக்கு சிலை அமைத்தவன் இந்த வைகோ. நானும் என் தம்பியும் சொந்த செலவிலே மண்டபம் கட்டினோம். நானும் என் தம்பி ரவிச்சந்திரனும் சேர்ந்து பூலித்தேவருக்கும் பசும்பொன் தேவர் திருமகனுக்கும் 2 சிலைகளை எழுப்பி மண்டபம் அமைத்து தமிழ்நாட்டில் முதல் சிலை அமைத்தவன் இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய வைகோ. தேவர் திருமகனுக்கும் 2 பேருக்கு சிலை அமைத்து மண்டபத்தின் திறப்பு விழா மாலையிலே நடைபெற்றது. சகோதரர்களே, அந்த மண்டபத்தை திறந்து வைத்துவிட்டு அந்த இரவோடு இரவாக நான் சென்னைக்கு சென்றேன். அந்த இரவில் தான் என்னுடைய தம்பி விடுதலை புலிகளை வீட்டிலே வைத்திருக்கிறார் என்று அதே இரவுதான் கைது செய்யப்பட்டார். பூலித்தேவருக்கு சிலை எழுப்பி அந்த இரவில் தான் என்னுடைய தம்பி கைது செய்யப்பட்டு, நான் இதை இங்கே நினைவூட்டுவதற்கு காரணம், எந்த வீரத்தை மதிக்கிறோமோ மண்ணின் மானங்காக்க அந்த பூலித்தேவரினுடைய வடிவமாகத்தான் நான் ஈழத்து பிள்ளைகளை பார்க்கிறேன், ஈழத்து போர்க்களத்தை பார்க்கிறேன். இந்த பூலித்தேவரின் வழியிலே நான் அந்த ஈழத்து விடுதலை புலிகளை பார்க்கிறேன். இதை சொல்ல காரணம், ஒரு மான உணர்ச்சி, வீர உணர்ச்சியும், படை கண்டு அஞ்சாது, பகை பெருக்கத்தை கண்டு அஞ்சாது, உயிரை பற்றி கவலைப்படாது, ஒரு பெரும் போரை நடத்தி நாட்டின் விடுதலைக்கு முதலாவது அடிமை விலங்கை உடைப்பதற்கு சம்மட்டி ஏந்திய முதல் மன்னன் இந்தியாவிலேயே. சேதுராமன் சொன்னதை போல 1857 சிப்பாய் கழகம் என்று முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்படுவதற்கு 100 வருடத்துக்கு முன்னாலே போர் புரிந்து வெற்றிகளை குவித்தவர். அதன் பின்னர் கொடுமை என்ன தெரியுமா? மீண்டும் அங்கே ஒரு புதுக்கோட்டை கட்டப்பட்டது.
ஒரு கோட்டை அழிந்த போது மன்னர் பூலித்தேவர் இன்னொரு கோட்டை எழுப்பினார். அதுக்கு பெயர் புதுக்கோட்டை. அந்த புதுக்கோட்டையும் தகர்க்கப்பட்ட போது மன்னர் பூலித்தேவருடைய மனைவி கயல்கண்ணி அம்மையாரும் அவரது மூத்த மகள் கோமதிமுத்து தலவச்சியும் ஆண் பிள்ளைகளில் மூத்தவனாகிய சித்திரபுத்திர தேவனும் இரண்டாவது பிள்ளையாகிய சிவஞான பாண்டியனும் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று மறவர் மக்கள் பனையூருக்கு பக்கத்தில் காட்டுக்குள்ளே பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். துரோகிகள் அடையாளம் காட்டி அவர்கள் இருந்த பகுதிக்கு தீ வைத்தார்கள். மன்னர் பூலித்தேவரின் மனைவி கயல்கண்ணி அம்மையார் தீயில் கருகி செத்து போனார். அந்த இடத்தில் அவர்களை பாதுகாக்க கொத்தாளி தேவரும் இன்னொருவரும் பாய்ந்து சென்று அவர்களை பாதுகாக்க முனைந்தார்கள். இந்த புதுக்கோட்டை சண்டையை பற்றிய நாட்டுப்புற பாடல் இருக்கிறது. நான் படித்திருக்கிறேன், புத்தகம் இருக்கிறது. அந்த நாட்டுப்புற பாடலில் ஒரு செய்தியை சொல்லுகிறான். இந்த சம்பவம் நடந்தவுடன் சின்ன பிள்ளையாக இருந்த சித்திரபுத்திர தேவரை வெள்ளைக்காரன் அழித்து விடுவார் என்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனைக்கு கொண்டு சென்று வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்ம துரை அவன் அரண்மனையில் வைத்து பாதுகாத்து வளர்த்ததாக புதுக்கோட்டை போர்க்கள காட்சி நாட்டுப்புற பாடல் செய்தி சொல்லுகிறது. ஆகவேதான் மன்னர் பூலித்தேவர் போர்க்களம் அமைத்து அந்த வீர போர்கள் நடந்து அதற்கு பிறகு ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சி போர் நிகழ்கிறது. ஆனால் இந்த பிள்ளையை பாதுகாப்பதற்கு அவர்கள் முன்வந்த செய்தியும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த உணர்வுகளை சொல்லுவதற்கு காரணம் அன்புக்குரிய இளைஞர்களே, நாட்டின் விடுதலைக்காக வீர போர் புரிந்த மன்னர்கள் நம் மண்ணை சேர்ந்தவர்கள். இந்த பெருமை இந்தியாவில் வேறு எவனுக்கும் கிடையாது. இந்த மண் வீரம் நிறைந்த மண், மானம் நிறைந்த மண். இந்த மன்னரின் புகழை பாடுவது, அப்படிப்பட்ட மன்னரின் புகழ் நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த உணர்வில் தான் என்னுடைய அன்புக்குரிய சங்கரங்கோயில் பழனிசாமி பிகாம் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பு மன்னர் பூலித்தேவர் சாலை என்று வீரசிகாமணிக்கு போகிற சாலைக்கு பெயரை சூட்டினார். இன்றைக்கு இந்த இடத்தில் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அராஜக சர்க்கார், ஒரு குடும்பத்துக்காக நடைபெறுகிற சர்க்கார், இருள் மூடிவிட்டதே தமிழகத்தை கேடுகட்ட அரசாங்கத்தால் அதை வீழ்த்துவதற்கு உறுதியெடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு நம்முடைய மதிப்புக்குரிய ஓஎபிஎஸ் அவர்கள் பேசினார்கள், டாக்டர் சேதுராமன் அவர்கள் பேசினார்கள். உறுதியோடு தமிழகத்தின் நலனை காக்கவும், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கடமையாற்றுவோம். அந்த கடமையாற்றுவோம். அதே நேரத்தில் நாட்டுக்காக தீர போர் புரிந்து உயிர் தியாகம் செய்த உத்தம மன்னர் பூலித்தேவர் புகழ் பாடுவோம் என்பதோடு, அதே நேரத்தில் தென்னாட்டு சிங்கம் பசும்பொன் தேவர் திருமகனாரின் 100ஆண்டு விழா, அதிலும் அவர் ஒழுக்கத்தோடு பிரம்மச்சரியத்தோடு வாழ்ந்து நாட்டின் விடுதலைக்கு தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் சிறையிலே இருந்து அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து எல்லோருக்கும் சமாதான தூதராக இருந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அடக்குமுறைக்கு அஞ்சாத வாழ்க்கை, அறையும் போற்றி சமூக ஒற்றுமையை நிலைநாட்டுவோம், மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவோம். இங்கு அல்லா தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது வாசிவர் நல்லூரில். காரணம் என்ன தெரியுமா? பாபூஸ்கான் இருந்தபோது இஸ்லாமியர்கள் வழிபடுவதற்கென்று பள்ளிவாசலை அமைத்து தந்தவர் பூலித்தேவர். வாசேவநல்லூரிலும் சரி, நெற்கட்டுஞ்சேவலில் வழிபடுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர். அவரது படையிலே பக்கத்திலே பீர் முகமது சாஹிப் இருந்தார். எல்லோரும் மத நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் இருந்த அந்த பண்பாட்டை நிலைநாட்டிய மாமன்னர் புகழ் பாடுவதற்கு இந்த இயற்கையும் ஒத்துழைத்து மழைக்கும் ஒரு விடுமுறை கொடுத்து நம்முடைய டாக்டர் சேதுராமன் மனம் போல இந்த விழா நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த இயற்கைக்கும் நன்றி தெரிவித்து வாழ்க மன்னர் பூலித்தேவர் புகழ் என சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.